ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, ஒரு நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, நீர் பெரியவர், எங்கள் மத்தியில் நீர் பெரியவராய் இருந்து அப்பா எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற தகப்பன் நீங்க இயேசப்பா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பல்லோகராஜ்யம் அப்படிப்பட்டதுன்னு சொன்ன தகப்பனே. அப்பா சோத்திரம், சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம். ஆட்டுக்குட்டியை வெளியேறு பெற்ற ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் நாவலில் தெளிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் வசனத்தை சொல்லும்போது தேவ பலத்தோடு இயேசப்பா அவர்கள் சொல்ல அப்பா நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். துவக்கு முதல் முடிவரை இயேசப்பா உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிள்ளைகள் முதல் நாள் ஒவ்வொரு தலைப்பை சொல்லிட்டு மனப்பாட வசனம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அனிதா, முதல் நாள் தலைப்பு. நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நான் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அடுத்து சஞ்சய். இரண்டாவது நாள் தலைப்பு, நான் தேவனால் மீட்கப்பட்டவன். வசனம், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமென். அடுத்து ஐசக். நான் தேவனால் பால் காட்டப்பட்டவன். வசனம், கர்த்தர் உம்மை காக்கிறவர். ஆமென். அடுத்து கனிஷ்கா. நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். ஆமென். நான் தேவன் என்று ஆலயம். கர்த்தர் தேவன் என்று அறிவீர்கள். அவரை நம்மை உண்டாக்கினார். ஆமென். கர்த்தர் நல்லவர், காக்கிறவை என்னும். ஆமென். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 1 பேதுரு 1:19.
குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சங்கீதம் 91 11-12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5-7. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். அதிகாரம் 5 நான் உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 சங்கீதம் 91 11-12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5-7. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குள் உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தையும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்களே. கலாத்தியர் 3:26. Day 2. நான் தேவனால் மீட்கப்பட்டவர். அக்கிரமங்களில் மரித்தவர்கள் இருந்த நம்மை கிறிஸ்து இயேசுவை உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட எபேசியர் 3:26-5. Day 3. நான் தேவனால் பரிசுத்த பாதுகாக்கப்பட்டவன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு வைத்திருவராய் இருந்த சூழப்பாறை இறங்கி விடுவித்தார். சங்கீதம் 34:7. Day 4. நான் தேவனால் பரிசுத்த ஆக்கப்பட்டவர். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7. Day 5. நான் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் ஆலயத்தை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்கள் அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:12. பிள்ளை
நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருப்பீர்களே. கலாத்தியர் 3:26. Day 2. நான் தேவனால் மீட்கப்பட்டவன். அக்கிரமங்களின் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. Day 3. நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழா பாலையின் இறங்கி அவர்களை விதிக்கிறார். சங்கீதம் 34:7. Day 4. நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7. Day 5. நான் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17.
உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்து, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சங்கீதம் 91:11-12. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3, 4, 5, 7. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்றார். 1 கொரிந்தியர் 6:18-19, 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிறதுமான பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிராயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் நீங்கள் தேவனுக்கு உரியவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆமென். இந்து நாளில் சூசான் அரண்மனையில் ஆகாஸ்வேருன்னு ராஜா ஆயினாங்க. ஆகாஸ்வேரு ஒய்ஃப் வஸ்தி, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆகாஸ்வேரு ஒரு விருந்து வச்சாங்க. அந்த விருந்துக்கு வஸ்தியை கூப்பிட்டாங்க. வஸ்தி கீழ்படியாதனால வஸ்தியை அந்த அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா எஸ்தர் ராணியை சூஸ் பண்ணாங்க. எஸ்தர் ராணியை அப்புறமா திருமணம் பண்ணாங்க. அப்புறமா ஒரு நாள் எஸ்தர் ராணிக்கு அம்மா அப்பா சின்ன வயசுல இருந்ததுனால ஆகாஸ்வேரும் மொர்தெகாய்னு யூதர் குலத்தில் அவங்க தான் எஸ்தரை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் மொர்தெகாய் ஒரு நாள் ராஜா கொல்லத்துக்கு பிக்தான் தேரேசுன்னு 2 பேர் கொல்லத்துக்கு போனாங்க. அது மொர்தெகாய் பார்த்துட்டு மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட சொல்லி எஸ்தர் ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜாவுக்கு கோவம் ராஜா அவங்க 2 பேரையும் தூக்கு தண்டனையில் போட்டாங்க. தூக்கு தண்டனையில் போட்டு ராஜா ஒரு ஃப்ரெண்ட் ஆமான் வந்தாங்க. ஆமானுக்கு வேலைக்காரங்க எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் மொர்தெகாய் மட்டும் மரியாதையே கொடுக்காதனால ஆமான் ராஜா கிட்ட போய் நான் இந்த மாதிரி யூதர் குலத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமான் அப்புறமா அதுக்கு தயார் பண்ணான். அப்புறமா எஸ்தர் இது தெரிஞ்சு 3 நாள் உபவாசத்தில் இருந்துட்டு 3ஆம் நாள் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு விருந்து வச்சுக்கிறோம், அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆமானும் ஆகாஸ்வேரும் வந்தாங்க. அந்த விருந்தில் ஆகாஸ்வேர் எஸ்தர் கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு எஸ்தர் ஆமான் யூதர் குலத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆகாஸ்வேரு ஆமானை அந்த தூக்கு தண்டனையில் ஆமானை போட்டுட்டாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டான்னா, ஜபத்தால் ஏசப்பா உதவி செய்வார். ஆமேன். I heaven. Click and subscribe. I've got the joy down in my heart.
got the love of Jesus down in my heart. Down in my heart. Down in my heart. I've got the love of Jesus down in my heart. Down in my heart to stay. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. And I'm so happy, so very happy. I've got the love of Jesus in my heart. சூப்பர். ஒன்றியவான் 3:1 கத்தராகிய நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பை எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. கத்தராகிய மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனன களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தனமும் தவிப்போம் ஓடிப்போம். ஆமென். ஃபர்ஸ்ட் டே நான் தேவனுடைய பிள்ளை. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. செகண்ட் டே நாம் தேவனால் மீட்கப்பட்டவர். ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்தன் களிப்புடன் பாடி சியோனிற்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தேர்ட் டே நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். சங்கீதம் 31:20 மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுவேன். ஃபோர்த் டே நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். 1 கொரிந்தியர் 6:17 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். 5th டே நான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17 ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். வாங்க எல்லாரும் வாங்க. லைன்ல நில்லுங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. ஆமா 1 2 3 4 5 6. ஆமா இனியா கூட நல்லா அழகா கைத்தட்டி சூப்பரா பாட்டு பாடி. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனை முன்னாடி வாங்க, நீங்க தான் கொடுக்கணும். வாங்க. எல்லாரும் கை தட்டலாமே.
ரெண்டு பேரும் இப்படி நிற்க வச்சுக்கோங்க க்ளோஸாக. எங்க God bless you. கை தட்டலாமே. Seniors வாங்க. Seniors வாங்க. மம்மி போடுங்க. வாங்க எல்லாம் வாங்க. அவ்வளோதானே வாங்க. சின்சர் வாங்க. நீங்க தான் ஐயா அதான் நீங்கள் ரொம்ப முட்டி போட்டுங்க. கை தட்டலாமே. எல்லாம் முடிஞ்சிருச்சா? இந்த இடத்துல gift வாங்காத குழந்தைங்க யாரும் இருக்காங்களா? gift வாங்காத குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்களா? யாரெல்லாம் இருக்காங்க? அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கலாம் ப்ளீஸ். gift வாங்காத குழந்தைங்க. டெரிக் இருக்கிறாப்லையா? டெரிக் முன்னாடி வரலாம். வேற யார் இருக்கிறாங்க? நிலவன் இருக்கிறாப்லையா? அப்புறம் அங்க பாரு வரோம். வாடா வா செல்லம் வா. வாங்க 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 இப்படி வாங்க. போட்டோ ப்ளீஸ். தங்கச்சி எங்க அவளை காணுமே. அவளுக்கு தங்கச்சிக்கு எங்க வாங்க வா. இனியா வா. இனியா தங்கச்சி பாப்பா வா வா. தங்கச்சி பாப்பா அடுத்த திரிபோசா இருக்கா? அவ சண்டைக்கு வர போறாவா? திரிபோசா வாங்க. டெரிக் இங்க காணுங்க. அதான் கேட்டேன் நான். டெரிக் இங்க டெரிக் இங்க திரிபோசாங்க. டெரிக் இங்க டெரிக் எங்க காணோம்? வீட்டில் சரி இப்போ வாங்க இப்போ ஐசக் வாங்க இல்லையா? டெரிக்கா முடிஞ்சா பேசா. ஓகே இப்போ வந்து ஒரு நிமிஷம் சார். பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாரும், அதாவது இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரும் வாங்க. சர்டிஃபிகேட்ஸ் வித் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்க்கு கொடுக்கலையே கிஃப்ட்? டீச்சர்ஸ் வாங்க ப்ளீஸ் கம். டீச்சர்ஸ் வாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க. எல்லா டீச்சர்ஸும் வாங்க. எல்லா டீச்சர்ஸ் வாங்க. சீனியர் டீச்சர்ஸ், ஜூனியர் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க. டீச்சர்ஸ்க்கு கை தட்டலாமே. டீச்சர்ஸ் கை தட்டலாமே. எல்லா டீச்சர்ஸும் ஐயா ஜெயபால் ஐயா ப்ளீஸ் கம். கை தட்டலாமே. டீச்சர்ஸ் அவ்வளோ ஒன்று குறையுது. கரெக்டா? ஓகே. டீச்சர்ஸ்க்கு ஒன் மோர் கிஃப்ட் இருந்தாங்க ஐயா. கை தட்டலாமே. போட்டோ எடுத்துக்கோங்க. போட்டோ
கொஞ்சம் பின்னாடி போயிடும், சேர் கொஞ்சம் தள்ளிட்டு எல்லாரும் காரணம். அழகா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வித்யா இவ்வளவு சிறப்பா சிம்சோன் கேரக்டர் பண்ணுவான்னு நினைக்கல. எல்லாரும் கை தட்டலுமா வித்யாவுக்கு? ஏன்னா அவளை பார்க்கும்போது சிம்சோனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. முறுக்கு மீசை தாடி. ஆமாம், சிம்சோன் இப்படி தான் இருப்பார் போல. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ரொம்ப 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 நல்லா பண்ணீங்க. உட்காருங்க உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், வெரி குட். இந்த ஸ்கிட் பண்ண எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. முக்கியமாக வந்து இந்த 4 டீமில் நல்ல வசனங்களாக உற்சாகமாக சொன்ன டீம்ஸ் நான் பார்க்கும்போது இவங்க கோமதி அண்ட் டீம் சொல்லுங்க. கோமதி டீமில் இருக்கிறவங்க சொல்லுங்க. பிரைமரியில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க. 4 பேரை மொத்தம் சூப்பராக பண்ணீங்க, தைரியமாக பண்ணீங்க. கைத்தட்டலாமா உங்களுக்கு? ரெண்டாவது ஷைலா பிகினர்ஸ் டீம் சொல்லுங்க. குழந்தைங்கலாம் ஐசக் எல்லாரும் சொல்லுங்க. எக்ஸலண்டா பண்ணீங்க. மைக்கு பக்கத்துல வச்சு பர்ஃபெக்டா பண்ணீங்க. சூப்பர், வெரி நைஸ். மூணாவது கடைசியா பண்ண அந்த நாடகம் எக்ஸலண்டா பண்ணாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லாஸ்ட் க்ளோசிங் செஷன் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினால இந்த நேரத்திலும் கூட எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு சின்ன ப்ரைஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா பிரைமரி டீம்ல இருக்கிறவங்க வாங்க வாங்க. யாரெல்லாம்? 1 2 3. ரொம்ப அருமையா வசனம் சூப்பரா சொன்னாப்ல ஷரண் இல்லையா? அதே போல நல்ல போல்டா பேசினாப்ல நிவிதா. சூப்பர், வெரி நைஸ். இப்படி நில்லுங்களேன், வாங்க இப்படி நில்லுங்க. இப்படி ஜெய்பால் ஐயா கொஞ்சம் முன்னாடி வாங்க ஐயா. அங்க பார்த்து நில்லுங்க, அங்க பார்த்து லைனா நில்லுங்க. இப்படி வாங்குங்க. அந்த லாஸ்ட் ஐயோ, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய தெய்வ ஊழியர் கர்த்தருடைய நாமத்தினால பரிசு பொருட்களை அவர் பிள்ளைகளுக்கு வழங்குவார். கைகளை தட்டலாமா? வெரி குட், காட் பிளஸ் யூ. அடுத்து சிந்து டீம் யாரெல்லாம்? எக்ஸலண்டா பண்ணாங்க. கை தட்டலாமா உங்களுக்கு? விஜயஸ்ரீ பேரு. 2 பேரும் அங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து அங்க ஆக்ஷன்ல இருந்து அவ்வளவு பிரமாதம். சித்தார்த் இப்படிலாம் ஆடுவியா? நல்லா ஆடுவியாப்பா. சித்தார்த் பின்னாடி இருந்து அவ்வளவு தூரம். ஆமா, கவிரோஷன் வெரி நைஸ். 4 பேர் நல்லா பண்ணீங்க. வசனங்களை ரொம்ப அருமையா இவங்க 2 பேரும் சூப்பரா சொன்னாங்க. ரியலி குட், ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுக்கு ஐயா அடிமைகளாக வாழ்ந்தவர்களை விடுவிக்க கர்த்தர் இஸ்ரவேல்
புத்திரரில் ஒருவனான சிம்சோனை எழுப்புகிறார். பாகம் 1. சிம்சோனின் பிறப்பை குறித்த தரிசனம். பிள்ளை பெறாத மலடியே, நீ ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். ஆகையால் நீ திராட்சரசமும் மதுபானமும் தீட்டானதொன்றும் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படக்கூடாது. பாகம் 2. இஸ்ரவேலின் ரட்சகன் சிம்சோன். நான் பெலிஸ்தே பெண். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். அம்மா, சொல்லுப்பா. திம்னாத்திலே ஒரு பெண்ணை கண்டேன். எனக்கு அவளை மிகவும் பிடித்திருக்கிறது. விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் நாம் பெண் கொள்ளக்கூடாது மகனே. நம் ஜனத்தாரிடத்தில் பெண் இல்லையோ? இல்லம்மா, என் கண்களுக்கு மிகவும் பிரியமானது. சரிப்பா. பாகம் 3. சிம்சோனுக்கும் பெலிஸ்தரின் பெண்ணுக்கும் திருமணம் முடிந்து விட்டது. விருந்தின் முதலாம் நாள் சிம்சோனும் 30 தோழர்களும். மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்கிறார்ல? மிகவும் அழகாக தான் இருக்கிறார். ஒரு விடுகதை கேட்கலாமா? ஏய், என்னடா இப்பதான் மாப்பிள்ளை அழகா இருக்காரு, நான் அதுக்குள்ள கேள்வி கேட்கிறாரு. கேளு. விடுகதைக்கு விடை இந்த விருந்து முடிகிற 7 நாளுக்குள்ளே சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 வஸ்திரங்களையும் தர வேண்டும். அப்படி நீங்க சொல்லிட்டா நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் தருகிறேன். நம்ம நாட்டு பெருமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இதுக்கான பதிலை நம்ம சொல்லணும். பட்சிக்கிறவனிடத்தில் கீழே பிடிச்சி பேசு. கை அந்த கை. பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. பட்சிக்கிறவனிடத்தில் பச்சனமும் பலவானிடத்தில் இருந்து மதுரமும் வந்தது. விருந்தின் 7ஆம் நாள். ஸ்திரீயே, பார்த்து வாப்பா. நீ மட்டும் இதுக்கான ஸ்திரீயே, நீ மட்டும் இதுக்கான பதில் நீ இதுக்கான பதிலை உன் புருஷன் தந்து நீ உன் புருஷனை ஏமாற்றி இதுக்கான பதிலை சொல்ல வேண்டும். எங்களை எல்லாம் விருந்து கழித்தது எங்களிடம் இருக்கிறதை பறித்து கொள்ளவா? அப்படியெல்லாம் இல்லை. இல்லை என்றால் உன்னையும் உன் தகப்பனையும் உன் தகப்பன் வீட்டையும் எரித்து விடுவோம். சரி, நான் கேட்டு சொல்கிறேன். அவனை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. இருந்திருந்தா எனக்காவது அந்த விடையை சொல்லியிருப்பீர்கள். நான் என் தாய் தகப்பனுக்கிட்டே அந்த விடை சொல்லல, உன்கிட்ட சொல்லுவேனா? தயவு செய்து அந்த விடையை சொல்லுங்கள். சொல்றேன். தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன? இதுதான் அந்த விடையா? சரி. அவள் ஏமாற்றினது சிம்சோனுக்கு தெரிந்தவுடன் அவன் கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் தன் மனைவியை பார்க்க வந்தான்.
என் மனைவி எங்கே? நில்லு, நீ வரமாட்டாய் நினைத்து உன் நண்பருக்கு திருமணம் செய்து வைத்தோம். பாகம் 4. பின்பு சிம்சோன் சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் ஸ்திரீயோட சிநேகமாய் இருந்தான். தெலிலாள், யார் அது? சிம்சோனின் பலம் எதில் இருக்கிறது என்று நீ எங்களுக்கு கேட்டு சொல்ல வேண்டும். அப்படி எங்களுக்கு இந்த விடி அப்படி செய்தால் நாங்கள் ஒருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசுகள் கொடுப்போம். அப்படி என்றால் சரி. நீங்க தான் இந்த ஊர்லயே ரொம்ப பலமானவங்க. உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னா உங்க பலன் எதில் இருக்குன்னு எனக்கு சொல்றீங்களா? உலராத பச்சையான 7 அகனி நார்கயிர்களால் என்னை கட்டினால் என் பலன் போய்விடும். சாதாரண மனிதன் போல் ஆகிவிடுவேன். சரி. சிம்சோனே, பெலிஸ்தியர்கள் உன்னை பிடிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். சிம்சோனே, நீ என்னை ஏமாற்றி விட்டாய். இப்பொழுதாவது எனக்கு உண்மையை சொல். ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிர்களால் என்னை கட்டினால் என் பலன் போய்விடும். மற்ற மனிதர்கள் போல் ஆகிவிடுவேன். சரி. சிம்சோனே, உன்னை பிடிக்க பெலிஸ்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். இப்பொழுதாவது எனக்கு உண்மையை சொல். என் தலையில் இருக்கும் 7 ஜடைகளும் நெசவு நூல் பாவாடை பின்னினால் என் பலன் போய்விடும். சாதாரண மனிதன் போல் ஆகிவிடுவேன். சரி. சிம்சோனே, உன்னை பிடிக்க பெலிஸ்தியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை மறுபடியும் ஏமாற்றி விட்டாய். எப்படியாவது எனக்கு உண்மையை சொல். நான் பிறந்தது முதல் என் தலை மேல் சவகரகன் கத்தி படவில்லை. என் தலைமுடி சிரைக்கப்பட்டால் நான் பலனற்று போய்விடுவேன். சாதாரண மனிதன் போல் ஆகிவிடுவேன். சரி. யாரங்கே? இப்பொழுது அவன் என்னிடம் உண்மையை கூறிவிட்டான். நீ சென்று அதிபதியிடம் தெரிவி. சிம்சோனே, உன்னை பிடிக்க பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள். என்னை விடுங்கள்.
கொடுத்தார். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கைகளில் பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். நம்ம எல்லாருடைய பிறப்புக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த சிம்சோன் தன் கண்களின் இச்சையினாலே தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனது போல் இவனுடைய வாழ்க்கை ஒரு வேடிக்கையானது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது. மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மை அடைவாய். நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். இது ஃபர்ஸ்ட் ஜூனியர்ஸ். ஆமா, இந்த பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஒவ்வொரு டீச்சர்ஸ் குரூப். ஆமா, கொஞ்சம் அப்படி ஓரம் பண்ணுங்க. கொஞ்சம் Anita, Kanishka, Sanchi, Isaac. Group photo. கத்திரி புரியுது. இங்க எப்படி எல்லாத்தையும் காட்டுங்க. தட்ஸ் ஆல். பாருங்க, வாங்க பாருங்க, பாருங்க பாருங்க. மேல பாருங்க, மேல பாருங்க. மேல மேல பார்த்து போறாங்க. ஓகே ஓகே ஓகே. காட் bless you. டீச்சர்ஸ்
யாழினி, ஜெசிகா, அபிலாஷன், சுதா, கோபால். அங்க காட்டு. ஜூஸ் Seniors, please come. Seniors, one. Ragapriya, Ragapriya. Vidya, Vidya வாங்க. Vidya வாங்க. Monisha. Jessica. Joshua. Vidya வாங்க. வித்யா ஓடி சீக்கிரம் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்குது. இப்போ சாப்பிட முடிஞ்சிச்சு, அவ்வளோ பெருசா. டீச்சர்ஸ் எல்லாம் வாங்க. டீச்சர்ஸ் உண்மையிலே டீச்சர்ஸோட எக்ஸலண்ட் எஃபர்ட்ஸ் நல்ல அருமையா பண்ணாங்க. சிந்து போட்டோ ப்ளீஸ். கை தட்டலாமே டீச்சர்ஸ். வடிவுக்கரசி ப்ளீஸ் கை தட்டுங்களேன். ஷைலா, கோமதி, கோமதி ஹெட்ஸின் போட்டிருக்க. டீச்சர்ஸ் மட்டும் சொல்லுங்க. டீச்சர்ஸ் சொல்லுங்க ப்ளீஸ். சர்டிஃபிகேட். சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. சிறப்பாக இந்த நாளிலே பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை முடிக்க பரிசுத்த தேவன் உதவி செய்தார். ஆமா, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ். நோவா தாத்தா கப்பல் செஞ்சாராம். 3 அடுக்கு செஞ்சாராம். ஏசப்பாக்கு நோவானா ரொம்ப பிடிக்கும். ஜனங்கள்லாம் தப்பு பண்ணாங்க. அதனால ஏசப்பா
அதனால ஏசப்பானும் தாத்தா மட்டும் பாதுகாத்தாரே. அந்த கப்பல்ல எல்லா மிருகங்களையும் வெட்டிக்கினாரே. அப்போ கப்பல் கதவு மூடிட்டாரே ஏசப்பா. கதவு ஜன்னல்ல இருந்துச்சு. ஒரு நேரம் மழை பெய்ஞ்சிச்சு. 40 நாள் வெளியே எல்லாம் இருக்கும் செத்து போச்சு. தாத்தா காக்கா வெளியே விட்டாரு. அது போய் திரும்ப வந்துடுச்சு. புடா விட்டாரு. அதுவும் போய் இலைய எடுத்து தந்துச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பா கதையை தந்துட்டாரு. தாத்தா வெளியே வந்துட்டாரு. அப்ப எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம தப்பு பண்ணா ஏசப்பா தண்ணியால அழிச்சிடுவாரே. ஆமீன். என்னென்ன உருவாக்குனாருன்னு பிள்ளைக்கு சொல்லுவாங்க. முதல் நாள் அனிட்டா அப்பா வெளிச்சம் உண்டாக்குனாரு. வானம் தண்ணியை உண்டாக்குனாங்க. மூணாவது நாள் மரம் செடி கொடி உருவாக்கினார். சூரியன் நட்சத்திரம் நிலா உண்டாக்கினார். பூச்சிகள் பறவைகள் மீன்கள் உண்டாக்கினார். மிருகங்கள் மனுஷங்கள் உண்டாக்கினார். 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 11, 12. நான் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிட்டார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தம் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 7ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தமாய் உள்ளவராக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கப்படுமேல் உங்களில் அவனவன் தன் சரீர பண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்வதுபடி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்துக்கே அல்ல பரிசுத்தத்துக்கே அழைக்கிறார். ஆமென். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அறிவித்தேன். 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சங்கீதம் 91:11, 12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம்
3, 4, 5, 7. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 6, 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் உங்கள் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்களாமே. விசுவாசம் விசுவாசம் இருந்தால் போரும். கலக்கு உலகத்தை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும். கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே. கருகலவு விசுவாசம் இருந்தால் போதும். கலக்கு உலகத்தை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும். கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தேவன் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்னும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தேவன் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னார். ஒரு அன்புள்ள தேவன் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள தேவன் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே, என்றும் மறந்து போகாதே. கருகலவு விசுவாசம் இருந்தால் போதும். கலக்க உலகத்தை கலக்கிடலாமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் போதும். கர்த்தர் உன்னை மேன்மேலும் உயர்த்திடுவாரே. ஆமென். தேவன், நான் தேவனுடைய பிள்ளை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் நான் தேவனுடைய புத்திரரா இருக்கீங்களே. கலாத்தியர் 3:24. நான் மீட்கப்பட்டவன். அக்கிரமங்களில் மரித்தவரா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 3:3. நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூத பாளையங்கி அவரை விடுவிக்கிறார். நான் தேவனால் பரிசுத்தமும் ஆக்கப்பட்டவன். தேவன் நம்மை அசுத்துக்கு அல்ல பரிசுத்துக்கு அழைக்கிறார். நான் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எடுத்தான், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:18. நான் தேவனோட பிள்ளை. கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருப்பீர்களே. Day 2. நான் தேவனால் மீட்கப்பட்டவன். எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை
கிறிஸ்து இயேசுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருப்பாய். டே 3 நான் தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். சங்கீதம் 34:17. சங்கீதம் 34:7 கர்த்தரோடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். டே 4 நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். 1 தெசலோனிக்கேயர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைக்கிறார். டே 5 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமேன். எரேமியா 1:5 தேவன் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கின்றீர்களே. சங்கீதம் 91:11-12 உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3-4-5-7 தேவன் நம்மை நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையா அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாதே அஞ்ஞானிகள் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் அன்புலே ஏசப்பா, இந்த நாட்களை கொடுத்துருக்கு நன்றி ஏசப்பா. நான் விபிஎஸ்ல போர் சேகர ஆக போகிறேன் ஏசப்பா. நீங்களே ஏசப்பா அதுக்கு பாதுகாக்கணும் ஏசப்பா. ஏசப்பா நான் என்னை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா என் கூடவே இருங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெயிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஐயா ஜாலி நான் ஜபம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வேற இன்னைக்கு விபிஎஸ்ல போர் சேகரா ஆக போகிறேன். ஜாலி நான் வேற இன்னைக்கு போர் சேகரா ஆக போகிறேன். ஜாலி. யார் அது? ஏசப்பாவா, நான் இப்போ தானே ப்ரேயர் பண்ணி முடித்தேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. நான் வேற இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகணுன்னு சொன்னேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது? வாங்க ஏசப்பா, ஒரு சேர் மூலையில் உக்காருங்க ஏசப்பா. பைபிள் படிங்க ஏசப்பா. பைபிள் எழுதுனே நான் தான். இவர் வேற சென்டிமெண்டெல்லாம் பேசுகிறாரு, நான் என்ன பண்ணுவேன்? நான் வேற ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணுமே. சரி நான் போகிறேன். ஐயோ நான் என்ன பண்ணுறது? ஏசப்பா வேற இருக்காரு, என்னால் போக முடியாது. சரி நம்ம போவோம். எஸ்பா நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது எஸ்பா, போங்க எஸ்பா. நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது எஸ்பா, போங்க எஸ்பா. நான் உங்க கூட வந்தால் தான் போஸ்ட் செகண்டாக ஆக முடியும். இல்லை நீங்கள் வராதிங்க எஸ்பா, நான் வெளியே போகணும் எஸ்பா, வராதிங்க எஸ்பா. இல்லை நான் வருவேன். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்லைங்க நான் என்ன பண்ணுவாங்க? இப்போ எப்படி வருவீங்க? நான் போயிட்டு வரேன், பாய். நானும்
நானும் உன் கூடயே வரேன். யார் பேசுறது? நம்ம தான் சிலுவையில் அறிஞ்சிட்டோமே, அவர் அப்போ கூட அவர் பேசுறாரா? அவ்வளோ அன்பா இருக்காரா நம்ம மேலே? ஐயோ என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நான் தெரியாமல் உங்களை அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, நீங்கள் என் கூடவே இருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் போர் சேகரா ஆகணும் ஏசப்பா, என் கூடவே இருங்க ஏசப்பா. ஆமீன். இந்த ஸ்கிட்டிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, கிறிஸ்துவின் அன்பு. நம்ம ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறோன்னா பார்த்தோம். ஆமீன். நம்ம ஜெபிச்சாதான் ஏசப்பா கிட்ட பேச முடியும். ஆமீன். 1 அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சங்கீதம் 31:20. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனம். மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றினேன். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 யோவான் 3 அதிகாரம் 1 வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. செகண்டே, நான் தேவனால் மீட்கப்பட்டவன். ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தோடு, நான் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டவன். சங்கீதம் 31 அதிகாரம் 20 வசனம். மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறேன். 4, நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனம். நாம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 5, நான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை, இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவே, இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி
பாட்டுப்பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன் இயேசு என்னை நேசிப்பதாலே பாட்டுப்பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன் இயேசு என்னை நேசிப்பதாலே லா 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 ஒரு பாடலை நான் பாடுகிறேன், கற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தை எல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு நான் செலக்ட் பண்ணி வந்திருக்கிறேன். நான் முதல்ல பாடுறேன், அப்புறம் ரெண்டாவது எல்லாம் சேர்ந்து பாடுறேன். சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் கடையில விற்காதையா மரத்தில காய்க்காதையா கடையில விற்காதையா மரத்தில காய்க்காதையா மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் சாராயம் குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் சாராயம் குடிக்கும் போது உனக்கு சந்தோஷம் கண்ணு தண்ணி குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் கண்ணு தண்ணி குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் பிராந்தி குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் பிராந்தி குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் விஸ்கியை குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் விஸ்கியை குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் கடையில விற்காதையா மரத்தில காய்க்காதையா கடையில விற்காதையா மரத்தில காய்க்காதையா முன்னாடி நேசு கொடுக்கும் சந்தோஷம் முன்னாடி நேசு கொடுக்கும் சந்தோஷம் சினிமா பார்க்கும்போது இல்லை உனக்கு சந்தோஷம் சினிமா பார்க்கும்போது இல்லை உனக்கு சந்தோஷம் சீரியலை பார்க்கும்போது இல்லை உனக்கு சந்தோஷம் சீரியலை பார்க்கும்போது இல்லை உனக்கு சந்தோஷம் கடையில விற்காதையா மரத்தில காய்க்காதையா கடையில விற்காதையா மரத்தில காய்க்காதையா மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் எங்கெங்கோ சென்று பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம் எங்கெங்கோ சென்று பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம் என்னென்னமோ செய்து பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம் என்னென்னமோ செய்து பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம் இயேசுவிடம் வந்தேனப்பா உள்ளத்தை தந்தேனப்பா இயேசுவிடம் வந்தேனப்பா உள்ளத்தை தந்தேனப்பா இப்போது இருக்குமப்பா ஏகப்பட்ட சந்தோஷம் இப்போது இருக்குமப்பா ஏகப்பட்ட சந்தோஷம் மறுபடியும் எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஈஸியான பாட்டு இது மருமகன் அவர் ஏற்றின பாட்டு ஈஸியான பாட்டு மறுபடியும் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம் கடையில விற்காதையா மரத்தில காய்காதையா காய்காதையா முன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் முன்னாடி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம் சாராயம் குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் சாராயம் குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் கண்ணு தண்ணி குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் கண்ணு தண்ணி குடிக்கும் போது இல்லை உனக்கு சந்தோஷம் பிராந்தி குடிக்கும்
போது இல்ல உனக்கு சந்தோஷம், பிராந்தி குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம், விஸ்கியை குடிக்கும் போது இல்ல உனக்கு சந்தோஷம். கடையில விற்காரையா மரத்தில் காய்காரையா, கடையில விற்காரையா மரத்தில் காய்காரையா, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். சினிமா பார்க்கும்போது இல்ல உனக்கு சந்தோஷம், சினிமா பார்க்கும்போது இல்ல உனக்கு சந்தோஷம், சீரியலை பார்க்கும்போது இல்ல உனக்கு சந்தோஷம், சீரியலை பார்க்கும்போது இல்ல உனக்கு சந்தோஷம். கடையில விற்காரையா மரத்தில் காய்காரையா, கடையில விற்காரையா மரத்தில் காய்காரையா, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், நம்ம மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். எங்கெங்கோ சென்று பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம், எங்கெங்கோ சென்று பார்த்து இல்லை எனக்கு சந்தோஷம், என்னென்னமோ செய்து பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம், என்னென்னமோ செய்து பார்த்தேன் இல்லை எனக்கு சந்தோஷம். இயேசுவிடம் வந்தேனப்பா உள்ளத்தை தந்தேனப்பா, இயேசுவிடம் வந்தேனப்பா உள்ளத்தை தந்தேனப்பா, இப்போது இருக்குதப்பா ஏகப்பட்ட சந்தோஷம், இப்போது இருக்குதப்பா ஏகப்பட்ட சந்தோஷம். இயேசுவிடம் வந்தேனம்மா உள்ளத்தை தந்தேனம்மா, இயேசுவிடம் வந்தேனம்மா உள்ளத்தை தந்தேனம்மா, இப்போது இருக்குதம்மா ஏகப்பட்ட சந்தோஷம், இப்போது இருக்குதம்மா ஏகப்பட்ட சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம். கடையில விற்காரையா மரத்தில காய்காரையா, கடையில விற்காரையா மரத்தில காய்காரையா, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம், சந்தோஷம் சந்தோஷம் ஆனந்தம் ஆனந்தம். கடையில விற்காரையா மரத்தில காய்காரையா, கடையில விற்காரையா மரத்தில காய்காரையா, மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம், மன்னாதி மன்னரேசு கொடுக்கும் சந்தோஷம். இல்லையா? ஏசப்பா கிட்ட வந்தால் தான் சந்தோஷம், மற்றதெல்லாம் சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் தற்காலிக சந்தோஷம். ஏசு கிறிஸ்து வந்தால் பர்மனன்ட் சந்தோஷம். எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க பரவாயில்ல. அப்படி இருந்தவனமாக கண்களை மூடுவோம், கண்களை மாத்திரம் போடுவோம், ஜபம் பண்ணிட்டு போய் சாப்பிடலாம். பரிசுத்த மலையில் உள்ள ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர். உம்முடைய சிறந்த குண லட்சணங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு மனமகிழ்ச்சியின் நாள். சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் தந்த ஞானத்தினாலே உம்முடைய வசனங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிபிஎஸ்சில் பங்கு கொண்ட எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அதை நடத்தின டீச்சர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம், சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் ஆண்டவரை உண்மை இன்னும் சற்று கூடுதலாக அறிந்து கொள்ளும்படி தந்த உதவிக்காக ஸ்தோத்திரம், தந்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் உலகத்திலே கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தாவை நாங்கள் விசுவாசித்தால் அது பரலோகம் வரை எங்களை கொண்டு போகும். உங்களுடைய வசனங்கள் ஜீவனோடு தான் இருக்கிறபடியால் இந்த வசனங்களை கற்றுக்கொண்டு மனப்பாடம் செய்து ஆண்டவரை அதை அநேக சாட்சியை அறிந்ததினாலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம், நீரும் சந்தோஷப்படுவோம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் பரலோக பாக்கியத்தாகும். கற்றுக்கொண்டவர்கள் கற்றுக் கொடுத்தவர்கள் எல்லாருக்கும் நீ பரலோக ஆசீர்வாதம் தரும்படி வேண்டிக் கொள்வோம். இந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதம் வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை மன மகிழ்ச்சியாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இதுக்காக உதவி செய்த எல்லாரையும் நீர் ஆசீர்வாதம். துதி கனமை கஷ்டத்தில் எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.